வெல்கம் வியூஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஜூலை 28. ஆக்சுவலாக இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:50 ஆகுது. நான் 10 மணிக்கு பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணல. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அந்த 20 மாதங்கள் என்னோட டார்கெட்டுக்காக நான் ஒரு நாளைக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணுறேன் அப்படின்றத காட்டணுன்றதுக்காக நான் 10 மணிக்கு ரெக்கார்ட் பண்ணல. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 20 மாதங்கள் என்னோட டார்கெட்டோட லெஜரை பார்த்துடலாம். இப்போ நம்ம ஜூன் 16ஆம் தேதி இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பார்ட் டைமில் தனியாக ஒரு அக்கௌண்ட்டு, ஃபுல் டைமில் தனியாக ஒரு அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா 2 அக்கௌண்ட்டில் நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ பார்க்கும்போது 1,78,865 ரூபாய் 78 காசு இருக்குது. இப்போ டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் வாங்க. 20 மாதங்கள் என்னோட டார்கெட்டுக்கு நம்ம பார்ட் டைமில் செய்யக்கூடிய அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா 1,76,675 ரூபாய் 98 காசு இருக்குது. அதே நம்ம ஃபுல் டைம் ட்ரேடிங் செய்யக்கூடிய அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா 1,77,579 ரூபாய் 70 காசு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்திருக்கக்கூடிய வேல்யூ. அதே போல் ஒரு நாள் ஒரே டார்கெட்டில் நம்ம இது வரைக்கும் 3 நாள் ட்ரேடிங் முடிச்சிருக்கோம். நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ பாருங்கள் 10,000. இப்போ கரண்ட் வேல்யூ பார்க்கும்போது 10,621 ரூபா 62 காசு. அடுத்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டு வேல்யூ பாருங்கள் 9,169 ரூபா 98 காசு இருக்குது. அதே போல் ஷார்ட் டேர்ம் ஹோல்டிங்ஸுக்கு நம்ம பொசிஷன் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2 வாரத்துக்கு மேலே ஆகுது. என்ட்ரி ப்ரைஸ் எதுவும் கிடைக்கல. ஸோ சேம் லெஜர் தான் அது. இப்போ 20 மாதங்கள் என்னோட டார்கெட்டுக்காக பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி 8 ஸ்டாக் செலக்ட் பண்ணியிருக்கோம். பஜ்ஜி ஃபைனான்ஸ், பஜாஜ் ஃபின்சர்வ், டாடா மோட்டார், டாடா ஸ்டீல், ஹெச்டிஎஃப்சி பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க், ஹெச்டிஎஃப்சி, ஆக்சிஸ் பேங்க், இந்த 8 ஸ்டாக் தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கு நான் 11 மணிக்கெல்லாம் ஆர்டர் பிளேஸ் பண்ணி முடிச்சிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரண்ட் ப்ரைஸ்லேயே பையோ செல்லோ பண்ண போகிறதில்ல. இதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் லெவலில் தான். அதனால் அந்தந்த ப்ரைஸ் வந்தால் பையோ செல்லோ ஆகிட போகுது. இது எல்லாமே இன்ட்ராடே பொசிஷன் அப்படின்றதுனால ஸோ 11 மணிக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிவிட்டு அதோட நம்ம இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போது இந்த 1 ஹவரில் என்னென்ன பொசிஷன் கிடைச்சிருக்கு அப்படின்றத நம்ம செக் பண்ணலாம். இந்த 1 ஹவரில் பஜ்ஜி ஃபைனான்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட்டில் புக் ஆகிடுச்சு. மீதி இருக்கிற 7 பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு பையில் தான் இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட் வந்து நமக்கு அப் ட்ரெண்டில் போனால் மட்டும்தான் ப்ராஃபிட்டு, அப்படி இல்லைனாக்கா நமக்கு கண்டிப்பாக லாஸ் வரும். ஓகே, நம்ம மார்க்கெட் முடிஞ்ச பிறகு என்ன இது அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். இது ஒரு நாள் ஒரே ட்ரேடுக்காக நம்ம 8 ஸ்டாக்லேருந்து ஆக்சிஸ் பேங்க் மட்டும் ஃபில்டர் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 62 குவான்டிட்டி 728 ரூபா 35 காசுக்கு செல் பண்ணியிருக்கோம். இப்போ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 727 ரூபா 90 காசு ஃப்ளாட்டாக தான் இருக்குது. ஓகே, இதுவும் பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே பொசிஷன்றதுனால நமக்கு 3:15 ஆட்டோ ஸ்கொயர் அப் ஆகிடும். ஓகே, இந்த அக்கௌண்ட்டை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். 3:15 அப்புறம் நம்ம என்ன ப்ராஃபிட் லாஸ்ன்றதை செக் பண்ணிக்கலாம். டைம் இப்போ 3:15 ஆகுது. நம்ம ஒரு நாள் ஒரு ட்ரேடுக்காக ஆக்சிஸ் பேங்க் செல் பண்ணியிருந்தோம். காலையில் 62 குவான்டிட்டி 728 ரூபா 35 காசு செல் பண்ணியிருக்கோம். இப்போ ஸ்கொயர் அப் ஆனது பார்த்தீங்கன்னா 726 ரூபா 59 காசுக்கு ஸ்கொயர் அப் ஆயிருக்கு. இதில் நமக்கு ப்ராஃபிட்னு பார்க்கும்போது 109 ரூபா ப்ராஃபிட்டு. ஆக்சுவலாக ப்ராஃபிட் கம்மி தான். இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்கணும். 10 மணிக்கு நான் செல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிஃப்டி 200 பாயிண்ட்டு ப்ளஸில் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா க்ளோசிங்கில் ஒரு 290 பாயிண்ட் ப்ளஸில் நாம் எடுத்துருக்கக்கூடிய ஸ்டாக் பார்த்தீங்கன்னாக்கா மேலே போகலை, நமக்கு ஃபேவராக தான் இருந்திருக்கு. ஸோ இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து துல்லியமாக கணிக்க முடியும். 20 மாதங்கள் என்னோட டார்கெட். இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் டைம் ட்ரேடிங் செய்யக்கூடிய அக்கௌண்ட்டு. டோட்டலாக நமக்கு 8 ஸ்டாக் எடுத்திருக்கோம். 8ல் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5 ஸ்டாக் வந்து லாஸ்ட்டில் முடிஞ்சிருக்கு, 3 ஸ்டாக் வந்து ப்ராஃபிட்டில் முடிஞ்சிருக்கு. டோட்டலாக 1,393 ரூபா, கிட்டத்தட்ட நமக்கு 1.5% ப்ராஃபிட்டில் முடிஞ்சிருக்கு. இது நம்ம 20 மாதங்கள் என்னோட டார்கெட் கான்செப்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் டைம் ட்ரேடிங் செய்யக்கூடிய அக்கௌண்ட்டு. இதுவும் பார்த்தீங்கன்னா 8 ஸ்டாக்கு. 8ல் பார்த்தீங்கன்னாக்கா 5 ஸ்டாக் வந்து ப்ராஃபிட்டில் முடிஞ்சிருக்கு, 3 ஸ்டாக் வந்து லாஸ்ட்டில் முடிஞ்சிருக்கு. இப்போ டோட்டலாக நமக்கு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா 2,297 ரூபா ப்ராஃபிட் வந்திருக்கு. கிட்டத்தட்ட இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5% ப்ராஃபிட் வந்திருக்கு. ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா 20 மாதங்கள் என்னோட டார்கெட்டில் பார்ட் டைம் ட்ரேடிங்கும் சரி, நம்ம ஃபுல் டைம் ட்ரேடிங்கும் சரி, ஒரே மாதிரி தான் ப்ராஃபிட் லாஸ் வர மாதிரி இருக்கும். லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸில் பார்க்கும்போது அடிஷ்னலாக ஒரு 30% பார்த்தீங்கன்னா இதில் அதிகமாகவே நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கு. இது பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் போக புரிஞ்சுக்குவீங்க. ஓகே, இன்னையோட ட்ரேடிங் நல்லபடியாக முடிஞ்சது. நாளைக்கு என்ன மாதிரியான ஸ்டாக் செலக்ட் பண்ண போகிறோம், நாளைக்கு என்ன ப்ராஃபிட் லாஸ் வருது அப்படின்றத நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே, பாய்.